ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காணொளி வாயிலாக இந்த பரிசுத்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிறதான உங்கள் அனைவரையும் தென்காசி டிவிஷன் ஒப்பனையாள்புரம் படைஸ்தலத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். யாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. ஜெபம். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த வேலைக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவர், இந்த பரிசுத்த ஆராதனையில் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரை நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரை, பாடுகிறதான பாடல்கள், வாசிக்கிறதான வேத வசனங்கள், ஜெபிக்கிறதான ஜெபங்கள், ஆண்டவரை கேட்க போறதான சத்திய வார்த்தைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை உமது பிரசன்னம் தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, பாகம் எடுக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரை, விசேஷமாக கேட்க போறதான வார்த்தையின் மூலமாக ஆண்டவரை ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரை, எல்லாவற்றிலும் உமது கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரை, நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இவையெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேவா சுத்தி செய்யும் மக்கினி, அனுப்பும் மக்கினி எங்களில், திவ்ய ரத்தம் கொண்ட ஈவு அனுப்பும் மக்கினி எங்களில், காத்து நிற்கும் எங்கள் மேலே கர்த்தா உந்தனருளாலே, தாரும் பெந்தெகோஸ்தேனாவி கேளும், அனுப்பும் மக்கினி எங்களில், ஜீவன் சாவிலும் நிலை நிற்க அனுப்பும் மக்கினி எங்களில், பாவம் முற்றுமாய் அழிந்திட பரத்தின் மொழி பெற்றிட, மார்க்க அதிர்ச்சி வந்திட அனுப்பும் மக்கினி எங்களில், வேண்டும் மக்கினிதான் எமக்கு அனுப்பும் மக்கினி எங்களில், வேண்டும் அனைத்தும் இந்திடும் அனுப்பும் மக்கினி எங்களில், நீதி செய்துமே என்னாலும் நித்தம் போர்வெல்ல அருளும், சுத்தராய் வாழ இப்பூவில் அனுப்பும் மக்கினி எங்களில். அனைவரும் கண்களை மூடி ஜெபத்தில் தரித்திருப்போம். இப்பொழுது ஒரு சில ஜெபகுறிப்புகளுக்காக ஜெபிக்க இருக்கின்றோம். நம்முடைய தேசத்திற்காகவும், பொதுத் தேர்வு எழுதப் போகிற 10th 11th 12th பிள்ளைகளுக்காகவும், நம்முடைய இரட்சணிய சேனைக்காகவும், நடக்கப் போகிற ஆராதனைக்காகவும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் பிதாவே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்பும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் கூட எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரை, இப்போ பொது தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரை, 10th 11th 12th படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, அவங்களுக்கு கல்வியில் ஞானத்தை தாங்க, அறிவை தாங்க, புத்தியை தாங்க ஏசப்பா. தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளை உங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. அடுத்ததாக நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே, தேச தலைவர்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே, அவங்களுக்கு மக்களை வழிநடத்த நல்ல ஞானத்தை நீங்கள் தாங்க ஏசப்பா. எந்த ஒரு இயற்கை பேரழிவுகளோ சீற்றங்களோ தாக்காதவாறு எங்கள் தேசத்தை நீங்கள் பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரை, இன்னும் எழுப்புதல் எழும்பணும் ஏசப்பா. ஆண்டவரை, இன்னும் அநேக பேர் உண்மை அறியணும் ஏசப்பா. ஆண்டவரே, எல்லாரும் பரலோகத்தில் பிரவேசிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நம்முடைய இரட்சணிய சேனைக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஒவ்வொரு தலைவர்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. உங்களுடைய வீரர்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. அநேகம் பேர் எழும்பணும் ஏசப்பா. தேசத்தில் அநேகம் பரவணும் ஏசப்பா. ஆண்டவரே, நம்முடைய சேனையை ஆண்டவரே பரவணும் ஏசப்பா. சபைகள் எழும்பணும் ஏசப்பா. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் உள்ளத்தில் பேசுங்க ஏசப்பா. அநேக வீரர்கள் எழும்பணும் ஏசப்பா. ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதித்து தந்த மேலான கிருபைக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இப்போ நடக்க போகிற ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, நீங்களே பொறுப்படுத்தி கொள்ளுங்க ஏசப்பா. நீங்களே வழி நடத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு வரை நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. அன்பு தாசனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஏசப்பா.
துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது பயபக்தியாய் பரமண்டல ஜெபத்தை சொல்லுவோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடன்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமையிலிருந்து ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். வாசிக்க கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி சங்கீதம் 27:6 முதல் 8 வரை. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிறது. என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதின் நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிறேன். சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளச் செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன். கர்த்தாவே, என்றும் என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. வாசிக்கப்பட்ட வேத பகுதியின் மூலம் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை இந்த இடத்தில் சாட்சியாக நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் கேண்டிடேட் டி தங்கமேரி, தென்காசி டிவிஷன், ஒப்பனையாள்புரம் படைஸ்தலத்தை சார்ந்தவர். என்னுடைய பெற்றோர் பாரம்பரியமாக இரட்சணிய சேனையில் வாழ்ந்து வருகின்றனர். என்னை சிறு வயது முதலே ஆவிக்குரிய ரீதியில் வளர்த்து வந்தார்கள். 2018ஆம் ஆண்டு எங்கள் சபையில் எங்கள் படைஸ்தலத்தில் ஊழியம் செய்ததான ஐயா அவர்கள், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள் என்ற வார்த்தையை அடிப்படையாக கொண்டு தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டார். அந்த வார்த்தையானது என்னை மிகவும் தொட்டது. நான் பரிசுத்த ஆராதனையின் இறுதி வேளையில் மனஸ்தாப மேடைக்கு சென்று எனது பாவத்தை அனைத்தையும் அறிக்கையிட்டு நான் ஆண்டவருக்காக வாழ்ந்து வந்தேன். பள்ளி படிப்பை முடித்ததற்கு பிறகு நான் சென்னையில் மொபைல் கம்பெனியில் வேலைக்காக அங்கு சென்றேன். அங்கு சென்ற வேளையில் பணத்தின் ஆசை, உலகத்தின் ஆசைக்கு இணைந்தவளாக இருந்தேன். அப்பொழுது எனக்கு அநேக கஷ்டங்கள் வந்து சேர்ந்தது. அதில் அனைத்திலுமிருந்து என் தேவன் எனக்கு விடுதலை தந்தார். விடுதலை தந்து மறுபடியும் ஊழிய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஊழியத்திற்காக என்னை நான் ஒப்பு கொடுத்தேன். ஸ்தானத்திற்கான விண்ணப்பத்தை நான் கொடுத்தேன். விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 2025-27 வரை நான் கரெக்டாக பயில இருக்கிறேன். எனது குடும்பத்திற்காகவும் எனது ஊழியத்திற்காகவும் நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே நாம் யாவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதிலே கிறிஸ்துவுக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம் யாவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை ஒரு சில நிமிடங்கள் நாம் பார்த்து இந்த ஆன்லைன் மீட்டிங்களை ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்வோம். விசேஷமாய் நாம் வாசிக்க கேட்டதான இந்த சங்கீதத்தின் 27வது சங்கீதத்தின் 8வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று சொல்லி தாவீது பக்தன் நமக்கு எடுத்துரைக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய முகத்தை தேடுவதென்பது ஒரு உன்னதமான ஒரு சமயமாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய முகம் என்பது, அவரை தேடுகின்றதான சமயம் என்பது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்றது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய முகத்தை தேடினவர்கள், ஆண்டவருடைய முகத்தை தேடினதினாலே எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்து ஒரு 3 நபர்களை உங்களுக்கு முன்னிறுத்த விரும்புகிறேன். முதலாவதாக சங்கீதக்காரனாகிய தாவீது, இரண்டாவதாக 30 ஒருவராய் இருக்கிறதான யாக்கோபு, மூன்றாவதாக மோசே. 3 பேரும் ஆண்டவருடைய முகத்தை பார்த்ததினால் அல்லது ஆண்டவருடைய ரூபத்தை அவர்கள் பார்த்ததினால் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள், நாமும் எவ்விதமாக இருப்போம் என்று சொன்னால் இவ்விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் தியானித்து நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நாம் வாசித்ததான இந்த வேத பகுதியின் முதற்
7 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவன் பட்டதான துன்பங்கள், அவனுடைய பகைஞர்கள், அவனுக்கு துரோகம் செய்தவர்கள், அவனுடைய எதிராளிகள், அவனுக்கு விரோதமாக வந்தவர்கள் யாவருக்கும் முன்பதாக அவன் முகத்தை, ஆண்டவருடைய முகத்தை தேடினதினாலே அவன் எப்படி அந்த பகைஞர் மத்தியிலே தேவன் அவனை காப்பாற்றினார் என்பதை குறித்தும் இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாய் கூறுகிறது. நம்ம பார்க்கிறோம், தாவீது அவன் சவுலுக்காக பயந்து ஓடின நாட்கள் அதிகம். அவன் ஒரு முறை சொல்லுகிறான், மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரமே இருந்தது என்பதாக. அப்படி என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு கடினமான வாழ்க்கையாக இருந்திருக்கும், அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு துயரமாக இருந்திருக்கும் என்பதை நீங்களும் நானும் நினைத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான பிரச்சனைகள் வரலாம், பலவிதமான சோர்வுகள் வரலாம். நாம் நம்பி இருந்தவர்கள் நமக்கு எதிராய் மாறலாம், நமக்கு விரோதமாக அநேக சூழ்ச்சிகள் நடக்கலாம். தாவீது இப்படிப்பட்டதான எல்லா சூழ்நிலையிலும் அவன் ஆண்டவருடைய முகத்தை பார்த்தான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க வாஞ்சிக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள அநேக முகங்களை பார்க்கிறோம். அநேக முகங்களை பார்க்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் வருகின்றது. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் வருகின்றது. ஏதாவது சூழ்நிலையிலே நாம் வெளியிடங்களுக்கு செல்வோம், ஏதாவது பிரச்சனைகளிலே அகப்பட்டிருப்போம். வீட்டுக்கு வந்து நம்முடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, பிள்ளைகளுடைய முகங்களை பார்க்கும் பொழுது நம்மை அறியாமல் ஒரு சந்தோஷம் வருகின்றது. நம்முடைய நண்பர்களோ தோழர்களோ நம்முடைய உறவினர்களோ வெளிநாடுகளுக்கு 2 வருடம் 3 வருடமாய் சென்றிருப்பார்கள் வேலை நிமித்தமாக. மீண்டும் அவருடைய முகத்தை ஒருமுறை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி வருகின்றது. அதே போலவே நீங்களும் நானும் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது, ஆண்டவருடைய முகத்தை அவன் பார்த்ததினாலே அவனுக்கு இருந்ததான எல்லா சத்துருக்களின் போராட்டத்திலிருந்தும், அவனுக்கு இருந்ததான எல்லா மரண கண்ணிகளிலும் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அதான் தாவீது தெளிவாய் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய முகத்தையே நான் பார்க்கிறேன், உம்முடைய முகத்தையே நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அவன் தெளிவாய் சொல்லுகிறான். நாம் யாரை தேடுகிறோம்? நாம் யாரை பார்க்கிறோம்? நம்முடைய முகங்கள், நம்முடைய பார்வையெல்லாம் மனிதர்களையோ சொத்துக்களையோ நம்முடைய பலத்தையோ நம்பி இருக்கின்றதா? தாவீது அவன் ராஜாவாய் இருந்த பொழுதிலும் கூட அவன் பார்த்த ஒரே முகம் ஆண்டவராகிய தேவனுடைய முகம். நம்முடைய வேதனைகள் மத்தியிலே நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, ஆண்டவருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாகவே இந்த தாவீதை விடுவித்த தேவன் நம்முடைய வாழ்க்கையும் விடுவிக்க அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 2வதாக ஒரு மனிதனை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆதியாகமம் 33வது அதிகாரத்தின் 30வது வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, நான் தேவனை முகமுகமாய் சந்தித்தேன் என்று சொல்லி நம்முடைய முற்பிதாக்களில் ஒருவராய் இருக்கிறதான யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபுடைய சரித்திரம் நம் யாவருக்கும் நன்றாய் தெரிந்தது. யாக்கோபு தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து தன்னுடைய மாமனாகிய லாபானின் வீட்டிற்கு சென்றான். அநேக வருடங்கள் அங்கே வேலை செய்தான். மீண்டுமாக அவன் தன்னுடைய தேசத்திற்கு, தன்னுடைய தகப்பனுடைய தேசத்திற்கு திரும்பி வந்தான். யாப்போக்கு என்கிறதான ஆற்றங்கரையை அவன் தாண்டின பொழுது அவனுக்கு ஒரு பெரிய போராட்டம் காத்திருந்தது. தேவனுடனே போராடினான் என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்க முடிந்தது. எனக்கு அன்பானவர்களே, அந்த ராத்திரி முழுவதும், இரவு நேரம் முழுவதும் அவனுக்குள்ளாக ஒரு போராட்டம் இருந்தது. என்னுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் போராடினான் என்று சொல்லியும் வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். அவனுக்கு ஆசைகள் இல்லையா என்ன? அவனுக்கு எத்தனையோ ஆடு மாடுகள் இருந்தது, அவனுக்கு எத்தனையோ விதமான சொத்துக்களும் நிறைய பிள்ளைகளும் இருந்தார்கள். ஆனால் இவற்றை எல்லாவற்றையும் அவன் உலக ஆசீர்வாதமாகவே எண்ணினான். எனக்கு உலக ஆசீர்வாதங்கள் பலவைகளாக இருக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு வேணும். நான் தேவனை முகமுகமாய் பார்க்கின்ற பொழுது உலக ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை யாக்கோபு நம்மிடத்திலே சொல்லி தருகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தேவனை முகமுகமாய் சந்தித்த பொழுதுதானே யாக்கோபு இருந்ததான அவனுடைய பெயர் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டது. யாக்கோபாய் இருந்த பொழுது அவன் உலகத்தின் ஆசீர்வாதங்களை மாத்திரமே சுதந்திரித்து கொண்டான். அவனுடைய பெயர் இஸ்ரவேலாய் மாற்றப்படும் பொழுது தெய்வீக ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. தேவனை முகமுகமாய் சந்தித்தே. என்ன ஒரு பாக்கியம் பார்த்தீர்களா? தேவனை அவன் முகமுகமாய் சந்தித்தான். அந்த 30வது வசனத்திலே அவன் சொல்லி இருக்கிறான், அந்த இடத்திற்கு அவன் பெனியேல் என்று சொல்லி பெயரிட்டான். பெனியேல் என்பதற்கு எபிரேய மொழியிலே ஃபேஸ் ஆஃப் காட் என்று சொல்லி பொருள்படுகிறது, கர்த்தருடைய முகம். பெனியேல் என்பதற்கு கர்த்தருடைய முகம் என்று சொல்லி பொருள்படுகிறது.
நாங்கள் பயிற்சி கல்லூரியிலே 4 வருடங்களுக்கு முன்பதாக பயின்ற பொழுது மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை என்று அங்கு ஒரு சிறப்பு ஆராதனை வைப்பார்கள், பெனியேல் பிரேயர் என்பதால். அந்த ஆராதனையிலே ஆவிக்குரிய பாடல்களும் அநேக வேத வசனங்களும் நல்ல ஜபங்களும் கர்த்தருடைய சத்தியங்களும் எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டது. அந்த நிச்சயமாகவே அந்த ஆராதனை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. நாங்கள் யாவரும் அந்த ஆராதனை மூலமாக தேவனுடைய முகத்தையும் தேவனுடைய அன்பையும் எங்களால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யாக்கோபு ஆண்டவருடைய முகத்தை முகமுகமாய் பார்த்தான். வேதம் இவ்விதமாக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்பதாய் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படி என்று சொன்னால் இந்த பெனியேல் என்பதற்கு கர்த்தருடைய முகம் என்று அர்த்தம். எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிறதான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை முகத்தை பார்த்து அவரை கண்டடைகிறதான அந்த ஜபத்துக்குள்ளாக, அந்த தருணத்துக்குள்ளாக நீங்களும் நானும் வர வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, தேடுங்கள் என்னை கண்டடைவீர்கள். நாம் ஆண்டவரை தேடி பார்க்கும் பொழுது அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த யாக்கோபை போல முகமுகமாய் ஆண்டவரை சந்திக்கும் பொழுது உலகத்தின் ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். நீங்கள் இப்பொழுதும் பார்க்கலாம், யாக்கோபினுடைய சந்ததி இன்றைக்கும் இந்த உலகத்தில் ஜீவனோடு இருக்கிறது. ஏறக்குறைய 3500 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் கொடுத்ததான அந்த ஆசீர்வாதம், அந்த வாக்கு. ஏன்? அவன் தேவனை முகமுகமாய் பார்த்தான், சந்தித்தான். அந்த ஒரு அனுபவம். நாம் தேவனை தரிசிக்கும் பொழுது நம்முடைய வம்சங்களும் நம்முடைய பிள்ளைகளுமே ஆசீர்வதிக்கப்படும். மூன்றாவதாக ஒருவரை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், மோசே. சீனாய் மலையிலே அவன் ஆண்டவருடைய ரூபத்தை தரிசித்தான் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. யாத்திரையாகமம் 33வது அதிகாரத்தின் 11வது வசனம் சொல்லுகிறது, தேவன் முகமுகமாய் மோசேனோட கூட பேசினார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, சீனாயின் அனுபவம் அல்லது தேவனை தரிசிக்கிற, தேவனை பார்க்கிறதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும். மோசேனுடைய முதற்கட்ட நடவடிக்கைகள், அவன் நடத்தி வந்த இஸ்ரவேல் மக்களை நடத்தி வந்த விதத்திற்கும், ஆண்டவரை கண்ட பின்பதாய், ஆண்டவரிடத்திலிருந்து கற்பலகை வாங்கின பின்பதாய் அவன் அந்த மக்களை வல்லமையாய் நடத்துகிற விதத்திற்கும் வித்தியாசங்கள் உண்டு. ஒருவேளை இத்தனை நாட்கள் நாம் மனுஷருடைய முகத்தை நாடி ஏதோ ஒரு கடமைக்காக ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை ஆராதித்து விட்டு வந்திருக்கலாம். இந்த நாளிலிருந்து நாம் ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்து ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் முன்பு இருந்த வாழ்க்கையை விட, முன்பு இருந்த ஆசீர்வாதங்களை விட, முன்பு நாம் எப்படி வாழ்ந்தோமோ அந்த வாழ்க்கையை விட பின்னான வாழ்க்கையிலே ஆண்டவர் பற்பல ஆசீர்வாதங்களையும் ஒரு வல்லமையான செயல்களையும் நம்முடைய வாழ்க்கையில தர அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை அல்லது ஆண்டவருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அப்படி என்ன செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில? முதலாவது தாவீதை பார்க்கிறோம், நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலை கொடுத்தார். இரண்டாவதாக யாக்கோபை பார்க்கிறோம், உலக ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல பரலோகத்தின் ஆசீர்வாதங்களாலும் அவனை நிரப்பினார். மூன்றாவதாக மோசேயை பார்க்கிறோம், அவனுடைய முன்னான வாழ்க்கை விட ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்து அவரிடத்திலிருந்து பேசின பின்பதாய் அவனுடைய வாழ்க்கை வேறுபட்டது. இப்படியாய் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிறதுனாலே அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் ஏதாவது ஒரு குழந்தையை அவர்களுடைய முகத்தை நேரை பார்ப்போம் என்று சொன்னால் அவர்கள் நம்முடைய முகத்தையே பார்ப்பார்கள். யாராவது ஒரு நபரை அவருடைய முகத்தை பார்ப்போம் என்று சொன்னால் அவரும் நம்முடைய முகத்தை பார்ப்பார்கள். நாம் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டவரும் நம்முடைய முகத்தை பார்க்கிறார். அல்லேலூயா! எப்படி ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகிறாராம்? என்னாகமம் 6வது அதிகாரத்தின் 25வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். நாம் முதலாவது ஆண்டவருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய ரிஃப்ளெக்ஷன் இப்படியா இருக்கிறதா? ஆண்டவருடைய அந்த பார்வை நம்ம மேல எப்படி இருக்கிறதா? கிருபை தருகிறதா இருக்கிறதா? ஆண்டவர் நம்மை பார்த்தாலே போதும், அவருடைய முகம் நம்ம மேல பிரகாசித்தாலே போதும், அது கிருபை தருகிறதா இருக்கிறது. இரண்டாவது அதே அதிகாரத்தில் 26வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. நாம் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்க்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய முகத்தையும் நம்முடைய செயல்களையும் பார்க்கின்ற பொழுது நமக்கு சமாதானத்தையும் கிருபையையும் ஆண்டவர் தருகிறார். எனக்கு அன்பான
தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவிதம் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது? நாம் ஆண்டவருக்கு அல்லது ஆண்டவருடைய வழியிலே உண்மையாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய முகத்தை உண்மையாய் தேடுகிறோமா? ஆண்டவருடைய சந்நிதியிலே சென்று அவருக்கென்று உண்மையாய் ஆராதனை செய்கிறோமா? நாமே சீர்தூக்கி பார்ப்போம். ஒருவேளை இத்தனை நாட்கள் ஆண்டவருடைய முகத்தை தேடாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நான் உம்முடைய முகத்தை பார்க்கிறேன். தாவீது சொன்னது போல, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, ஆண்டவரே நான் உம்முடைய முகத்தை தேடுகிறேன் என்கிறதான அந்த வார்த்தை நமக்குள்ளாக துணிக்கட்டும், நமக்குள்ளாக பேசட்டும். இந்த இருக்கிற இடத்துல நாம் யாவரும், ஆண்டவரே நான் இணையிலிருந்து உம்முடைய முகத்தை பார்ப்பேன் என்கிறதான அந்த வார்த்தைகளோடு இருப்போம். கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட நம்முடைய இரட்சணை சேனை பாடல் புஸ்தகத்திலே 169வது பாடலின் வரிகள் விதமாக சொல்லுகிறது. இயேசுவே உந்தன் ரூபமே எந்தன் கண்கள் கெத்துனை அழகாம், சீசனாம் நானும் உந்தனை போல முற்றிலும் ஆக அருளும். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய ரூபத்தை பார்க்கின்ற பொழுது நம்முடைய கண்களுக்கு அழகாய் அது தோன்றுகிறது. 2வது சரணம் சொல்லுகிறது, அன்பு மயமாம் உந்தனை கண்டேன், உம்மில் அன்பற்றிருப்பேனோ. அன்பாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய கண்கள் காண்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும். நம்முடைய பாவமான சுபாவங்கள் மறந்து ஆண்டவருடைய அன்பை உணர ஆண்டவர் கிருபை செய்வாராக. எனவே இந்த பாடலை பாடுவோம், நம்மை நாமே ஆண்டவருக்குள்ளாக அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவே உந்தன் ரூபமே எந்தன் கண்களுக்கு துணை அழகா, இயேசுவே உந்தன் ரூபமே எந்தன் கண்களுக்கு துணை அழகா, சீசனாம் நானும் உந்தனை போல முற்றிலும் ஆக அருளும், சீசனாம் நானும் உந்தனை போல முற்றிலும் ஆக அருளும், அன்பு மயமாம் உந்தனை கண்டு உம்மில் அன்பற்றிருப்பேனோ, அன்பு மயமாம் உந்தனை கண்டேன் உம்மில் அன்பற்றிருப்பேனோ, தன்னயம் நீக்கி சுத்தி செய்துமே அன்பெனில் ஜுவாலிக்க செய்யும், தன்னயம் நீக்கி சுத்தி செய்துமே அன்பெனில் ஜுவாலிக்க செய்யும், பாவ பரிகார பலி யாக குருசில் தொங்கிய இயேசுவே, பாவ பரிகார பலி யாக குருசில் தொங்கிய இயேசுவே, கோபிக்காமல் நான் மன்னித்திடவும் ஆவியையும் அப்பனே, கோபிக்காமல் நான் மன்னித்திடவும் ஆவியையும் அப்பனே. யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனை தொடக்கம் முதல் இந்நேரம் வரைக்கும் உடைய மேலான கிருபைகள் எங்களை தாங்கினபடினாலும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, பாகம் எடுத்த ஒவ்வொரு தேவனுடைய ஜனங்களும் உடைய கரத்திலே தருகிறோம். ஆசீர்வதியும். இந்த ஆராதனை ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், அவருடைய தேவைகள் யாவற்றையும் சந்திக்கும்படியாய் நாங்கள் உம்மிடத்திலே விண்ணப்பம் செய்கிறோம். கர்த்தாவே, ஆம் கர்த்தாவே, நாங்கள் இன்றைக்கு சிந்தித்ததான இந்த 3 நபர்களை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் முன்னிறுத்துகிறோம். ஆண்டவரே, 3 நபர்களும் ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்த்ததினாலே அவர்கள் பெற்றதான ஆசீர்வாதங்களை குறித்தும் சற்று நேரம் சிந்தித்தோம். ஆண்டவரே, அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த தேவனாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் உம்மிடத்தில் நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 10வது வகுப்பு 12வது வகுப்பு 11வது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிற, பாடம் எழுதுகிற, பரீட்சை எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களை ஆசீர்வதியும், தேவைகள் யாவற்றையும் சந்தியும். பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்க ராஜா. எங்களுடைய இரட்சணை சேனைக்காய் ஜெபிக்கிறோம், சேனை தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திர டிவிஷன்களுக்காகவும் எல்லா படைஸ்தலங்களுக்காகவும் உம்மிடத்தில் நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த தேவனாய் கர்த்தர் அதிகமாய் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அடியார்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இதே போல உம்முடைய முகத்தை தேடி ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை அனுதினமும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களை போதித்தருளும்படியாய் உம்மிடத்தில் விண்ணப்பம் செய்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் இன்றும் வென்றும் சதா காலங்களிலும் நம் யாவரோடு தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.